ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஒரு கிரக பிரதேசம் ஒரு பால்காட்சி வீட்டுக்கு தான் போகிறோம். தமிழ் வர மாட்டேங்குது, மன்னிக்கவும். ஸோ இன்னைக்கு vlog அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, பட் ஐ வில் ட்ரை. ஃபோட்டோவா? ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே ஓகே ஓகே. பார்க்கலாம் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு. கிளம்பியாச்சு மக்களே. கிளம்பி வந்து நேராக வந்து லாசன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும். அங்கே தான் காரை ஃபஸ்ட்டு விட்டாங்க. பிள்ளைங்க 2 பேத்துக்கும் காலையிலேருந்து எதுவும் சாப்பாடு கொடுக்கல. ஃபாஸ்டிங் டைம்னு வீட்டில் எதுவும் இல்லை. வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சமைக்கல, லேட்டாக எழுந்திரிச்சேன். ஸோ லாசனில் போய் ஒனிகிரி தான் வாங்கி கொடுத்தேன். சிமாசே டியூனா மைனீஸ் அரிமாஸ்கா, டியூனா மைனீஸ் அரிமாஸ்கா, டியூனா மயோனீஸ். ஹாய். Hi, 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 hi. 2. One more. Hi, arigato. டியூனா மேனேஸ் அப்படின்றது வந்து ஒனிகிரி தான். ரைஸுக்குள்ளே டியூனா வச்சு நம்ம மேனீஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் பால் பார்த்தேன், பாலே இல்லை, டப்பாவில் இங்கே விற்கும் பால். ஸோ அது வச்சு இந்த ரைஸும் சாப்பிட்டா கொஞ்சம் தொண்டை தட்டாமல் இருக்கும், பையனுக்கு பிடிக்கும். ஸோ பால் பார்த்தேன், பால் காலியாக போச்சு அந்த ட்ரேயில். ஃபங்க்ஷன் வீட்டில் கொடுக்குற சாப்பாடு வந்து கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே சாப்பிடாம அதுக்கு முன்னாடியே இங்கே வாங்கி கொடுத்துருவோம். காலையிலேருந்து வீட்டில் பெருசாக எதுவும் சாப்பிடல பசங்கன்னு சொல்லிட்டு இதை டியூனா மைனீஸ் வாங்கிட்டு போனேன். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே இந்த மாதிரி லைனில் கரெக்டாக நிற்கணும். நின்று தான் வந்து எனக்கு முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்க, பில் போட்டுட்டு. அவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் போய் பில் போட்டேன். கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் இந்த மாதிரி ஏடிஎம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஏடிஎம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். லாசன், 7-Eleven சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மார்ட், அந்த மாதிரி நிறைய கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும் ஜப்பானில். இந்தியாவிலனா முக்குக்கு முக்கு இட்லி கடை, தோசை கடைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் மக்களே இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க பில் போட்டு முடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து இன்னொருத்தவங்க என்னை கூப்பிட்டாங்க இன்னும் பில் போட. ஸோ வந்து நான் பில் போட்டேன். ஸோ 543 என்ன ஆயிருக்கு, நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ பில் போட்டாங்க, வாங்கிட்டு நான் வந்து காருக்கு போயிட்டேன் மக்களே. அரிகாத்தோ கோசைமாஸ். வாங்கின ரைஸை சுட வைக்கிறதுக்காண்டி அங்கேயே இந்த மாதிரி ஓவன் வச்சுருப்பாங்க கடைக்குள்ளேயே. ஸோ வந்து அங்கே போய் நான் வந்து உள்ள 3 ரைஸையும் வச்சுட்டு அப்படி டைரெக்டாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இது மைக்ரோ ஓவன் வந்து அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை, அதிலே வச்சு ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து சுட வச்சுட்டேன். முடிஞ்சிடுச்சு. டின்னு சவுண்ட் வந்துச்சு, அதோட நான் எடுத்துட்டேன். பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு அங்கேருந்து நேராக ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் மக்களே, பாருங்களேன். நல்ல சன்னி டே, நல்ல வெதர், அருமையான குளிரே தெரில. சுக்குபா இங்கேருந்து 3 hours 52 minutes ஆப்பா. டோல் இல்லாமல். இதான் மக்களே அந்த ட்விஸ்ட். நேராக வந்து ஃபங்க்ஷனுக்கு போகல, எங்கே வந்து காரை நிப்பாட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ரயான் ஓகேவா, நல்லா இருக்கா? ஒனிகிரி ஃபேன் தானே நீங்கள்? இங்கிட்ட ஒரு ஆள் குட்டியாக தெரியும் ஓட்டக்குள்ளே. சாப்பிடுங்க. ஆமாம் மக்களே, பர்ஸை மறந்தாச்சு, காடை மறந்தாச்சு. போய் ஒனிகிரி வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு அப்படியே திரும்ப வந்து மறந்ததெல்லாம் எடுக்க வந்தாச்சு மக்களே. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டு எப்படியே ஃபாஸ்டிங் தானே, சாப்பிட மாட்டோம். ஃபங்க்ஷன் ஒரு 1/2 hour அவங்க வீட்டில் தலையை காமிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் பழைய இடத்துல இருந்தோம், அந்த ஊருக்கு போகிறோம் இன்றைக்கி. அங்கே தான் வந்து மஸ்ஜிதில் ஸ்பெஷலாக இன்றைக்கி இஃப்தார் போல், நாளைக்கு சண்டே தான் அங்கே இஃப்தார் போகிறோம் மஸ்ஜிதில். இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், அங்கே தான் வந்து இஃப்தார் இன்றைக்கி. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு இந்த விலாகில்.
பார்த்தீங்களா மக்களே! திரும்ப வந்து வீட்ல போய் பர்ஸு, கார்டு எல்லாத்தையும் மறந்து வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்க வந்தப்போவே இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல கிஃப்ட்டுக்காண்டி கார்டா வாங்கி குடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இங்க வந்து இந்த மாதிரி கார்டு விக்கும். அமேசான் கார்டு, அதுக்கப்புறம் டிக்டாக் கார்டு, ஸ்டார்பக்ஸ் கார்டு, அந்த மாரி பல டைப் ஆஃப் கார்டு இருக்கு மக்களே. ஸோ இத வந்து நம்ம கிஃப்ட்டா பண்ணிட்டோம்னா, அவங்க வந்து என்ன வேணுமோ அவங்களுக்கு இஷ்டப்படி வாங்கிப்பாங்களேன்னு சொல்லிட்டு, இதுதான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு கிஃப்ட்டுக்கு. கடைசி வந்து எல்லாத்தையும் வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டு, திரும்ப வந்து வீட்ல போய் பர்ஸு, கார்டெல்லாம் எடுத்து காசுலாம் எடுத்துட்டு திரும்ப வந்தேன் மக்களே அதே கடைக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த மாரி அமேசான் கார்டு தான் எடுத்துக்கிட்டேன். இதில பார்த்தீங்களா, மேல போட்டிருக்கு ரைட் சைட்ல 1500 டூ 50,000ன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேட்டுக்குள்ள இந்த கார்ட கொண்டு போய் நம்ம அவங்க கிட்ட பே பண்ணணும். பாருங்க, பே பண்ணும்போது நான் சொல்றேன். 5000円でよろしいです。5,000。証人ボタンお願いします。 அந்த கார்ட கொண்டு போய் குடுத்தேன். அவங்க பில் போடும்போது கேட்டாங்க மக்களே, எவ்வளோன்னு. நான் 5,000 சொன்னேன். சொன்னோனே இந்த சிஸ்டம்ல 5,000 அவங்களே போட்டு குடுத்துருவாங்க. நான் தான் அத டச் பண்ணணும். டச் பண்ணோனே பில் பே ஆயிடுச்சு. நான் வாங்கிட்டு போயிட்டேன் மக்களே. இது ரொம்ப ஈஸிங்க. ஸோ யாருக்கு எந்த ஒரு ஃபங்ஷன் வந்தாலும், இந்த மாரி ஃபங்ஷன் கூப்பிட்டாலும் ஈஸியா வந்து கிஃப்ட் கார்டா குடுத்துட்டு அவங்களுக்கு இஷ்டப்படி அவங்க வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு இந்த மாதிரி குடுக்குறது தான் மக்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரா வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 5,000 என்னன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ரூ. 3000 இருக்கும் மக்களே. ஸோ போயிட்டுருக்கோம் மக்களே அவங்க வீட்டுக்கு தான். ஆமா மக்களே போயாச்சு. அவங்க வீட்டுக்கு போனோனே கிஃப்ட்ட குடுத்துட்டு, அவங்க கிச்சன்ல இந்த மாரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் ஒரு 2, 3 ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன் மக்களே உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாமி படம் வச்சு, அப்புறம் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஏன்னா நாங்க டிஃப்ரெண்ட்டா பண்ணுவோம். ஸோ இந்த கல்ச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத நான் அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு. ஸோ ஷேர் பண்ணிட்டு சாரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கூடயும் ஒரு ஃபோட்டோஸ் எப்பயும் ஒரு மெமரீஸ் இருக்கணும்ல எடுத்துட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஏன்னா நாங்களும் ஃபாஸ்டிங் தானே. அப்படியே வீட மட்டும் லைட்டா ஒரு சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து அவங்க போஸ்ட் பண்ணாங்க. சரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க கிளம்பிட்டோம் மக்களே. பாருங்க இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் சாப்பாடு அவங்க வந்து குடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போயாச்சு. நல்லபடியா ஒரு தேங்க்யூ கிஃப்ட் வாங்கியாச்சு. சாப்பிடல. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க ஃபாஸ்டிங்ன்றனால கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பாடு வாங்கிட்டு நம்ம சுக்கு பார்ப்போம். அதுல என்ன ஆர்வம் உனக்கு? அது நான் தான் பார்ப்பேன், உனக்கு இல்ல. அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி பார்த்துட்டு எனக்கு கொடுத்துறாத. ஆக்சுவலா உங்க டாடி தான் மாதவன் மாதிரி இருக்காரு. இது எனக்கு பெல்ட் போடுமா? மாதவனா ஜெயம் ரவியா? பாருங்க மக்களே, இந்த தேங்க்யூ பேக் உள்ள அழகா இருக்கு. இந்த பேக் நான் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பேக் உள்ள ரிட்டர்ன் கிஃப்ட் சூப்பரா ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நைஸா இருக்கு. நல்லா இருக்கு. இது இந்தியால இருந்து தான் வாங்கி கொண்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நல்லா இருக்கு இந்த கப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருடா மக்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன். 2 ஸ்வீட்டு அதாவது கடல மிட்டாய் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகேவா? பட பேக் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். இவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க அஜய்க்கா. ஓகே. அழகா அந்த அண்ணா வந்து எடுத்து கொடுத்து சூப்பரா வந்து பேக் பண்ணி ரேப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நாங்களும் லாங் டிரைவ் போகிறதுனால கொட்டிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு மக்களே. நாங்கள் ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஃபுட் டேஸ்ட் எல்லாமே. ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு மக்களே. நாங்கள் பெருசாக ஜப்பானில் வந்து
வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் போறதில்ல. பட் இவங்க வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட்ல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு மக்களே. நம்ம வெஜிடேரியன் குக் பண்றதுலயும் கொஞ்சம் வந்து பேக் தான். அதிகமா குக் பண்றது எனக்கு அவ்வளோ சூப்பராலாம் பண்ண தெரியாது. பட் ஏதோ பண்ணுவேன். ஸோ நான்வெஜ்னா நம்ம அத்துப்பொடி. அதனால வெஜிடேரியன் குடுக்குறோன்னு சொன்னோனே நான் ஹேப்பியா வாங்கிக்கிட்டேன். இல்லன்னா கூட நான்வெஜ்னா கூட நம்ம அஸ் யூசுவல் பண்றது தானே அந்த மாரி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இவங்க வெஜ் பண்ணி குடுத்ததுனால, ஸோ வந்து நல்லபடியா வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு மக்களே. கிளம்புறது, பிளான் பண்ணது எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ ஃபாஸ்டிங் டைமே முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து எங்களுடைய பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே ஆன் த வேலயே ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ற டைம் வந்துருச்சு. ஸோ போற வழியிலே வந்து நாங்க ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஹைவேல ஒரு இடத்துல நின்று ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் போடணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. ஹைவே ஸ்டார்ட் பண்ணோனே நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் மக்களே. கண்டிப்பா லைவ் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பரான லைவ் மக்களே. நிறைய விஷயம், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்போம். ரொம்பவே நல்ல ஜாலியான லைவ். ஸோ கண்டிப்பா போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. டோக்கியோ டாக்கீஸ் லைவ்ன்னு சொல்லிட்டு டைட்டிலு. செம டாக்கிங்கா என் ஹஸ்பண்டும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிடல. சும்மா வர வழியில ஒரு ஜூஸ் மட்டும் தான். அவன் ரொம்ப பசிக்குதுன்னு கத்திட்டான். சாப்பிடுங்க வாங்க ப்ரோ வாங்க 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 உட்கார் சபானா உட்கார். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.